வழக்கம் போல ஒருத்தர் விஜய் அவர்களுடைய எங்கள் தலைவர் அவர்களுடைய காலில் மட்டும்தான் வீழ, தயவு செய்து என்டிஏ கூட்டணிக்கு வந்திருப்பா, நீ இல்லைன்னா நாங்க தோத்துருவோம்பா, உன் காலில் கூட வீரண்டா ராஜா எப்படியாச்சும் வந்திருப்பான்னு அந்த மனுஷன் காலில் மட்டும்தான் வீழ. யாருன்னு உங்களுக்கு இன்னுமா தெரியல? சீமாலத்தி, இது சாதாரணமான விஷயம் கிடையாது மாலதி, இது 8 கோடி தமிழர்களோட பிரச்சனை. நீங்க செய்யக்கூடிய ஒரு செயலால நாளைக்கு திமுக திரும்ப உட்காந்து அதனால அவதிப்பட போறது யாரு? யாரு? நான் தான். பின்ன நீ பண்ணிருக்கிற வேலைக்கு உன்னதான் ஏறி ஏறி கும்ம போறாங்க. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்பா, இந்தியாவையே கட்டி ஆளக்கூடிய கட்சிப்பா பிஜேபி, சாதாரணமா விட்டுருவாங்களா? இப்போ விசாரணை முடிஞ்சிருச்சுல, அவர் வீடியோ நான் பார்த்தேன். அவர் சொல்லியிருக்காரு, அதாவது நாளை, இன்று என்ன விசாரணை நடந்ததோ அதை நான் நாளை என்னோட வீடியோல நான் தகவலா சொல்ல போறேன், என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது சொல்ல போறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்ல போறேன் இப்ப சொல்லிட்டா, என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் வருகிறார். பிரேக்கிங் எழுதிக்கப்பா, தம்புக்கு ஒரு நான் கொடுக்குறேன், பிரேக்கிங் கொடுக்குறேன். என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் வந்து விட்டார். இதான் என்ன. உடனே அந்த பையன் நிதிஷ் கேட்பான், என்ன